ஹாய் கிட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. டிரான்ஸ்போர்ட்டில் 2 modes ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தட் இஸ் ரோட்வே as well as ரயில்வே பற்றி நம்ம ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து வாட்டர்வேஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட்டர்வேஸ் ப்ளஸ் ஏர்வேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வேறு ஏதாவது புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வாட்டர்வேஸ் பற்றி. ஸோ இந்தியாவில் வந்து ரொம்ப பெரிய கோஸ்டல் லைன்னா என்னென்னா அந்த கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து இந்தியாவோடது ரொம்ப பெருசு. ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற அந்த ரீசன்னால தான் நம்மளோடதுல ட்ரேடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் இம்போர்ட்டாக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் மேக்ஸிமம் எது வழியாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் கோஸ்டல் லைன் வழியாக தான் நடக்கும். இந்த கடலில் இருக்கக்கூடிய ஷிப்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வெளிநாட்டிலேருந்து வரதா இருக்கட்டும் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் மேக்ஸிமம் அது வழியாக தான் நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா? அதனால நம்மளோட கோஸ்டல் லைன் பெருசாக இருக்கிறனால இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுமா இருக்குது. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மொத்தம் நம்மக்கிட்ட வந்து 13 மேஜராக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிரான்ஸ்போர்ட், ரொம்ப பெரிய பெரிய துறைமுகம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான துறைமுகம் எல்லாம் நம்ம ஊரில் தான் இருக்குது. அதுவும் மொத்தம் 13 இருக்குது மேஜராக இந்தியாவில் மட்டும். அதில் தமிழ்நாடுல மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 3 மேஜரான போர்ட்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு கீழே தான் வருது. ஸோ அது என்னென்ன போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் எண்ணூர், சென்னை அண்ட் டுட்டிகோரின். இது எல்லாமே வந்து துறைமுகம்னா என்னென்னா கோஸ்டல் லைன், வேர் ஷிப்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஷிப்ஸோட ஹால்ட்டாக இருக்கட்டும் போகிறது வர்றது எதுவாக இருந்தாலும் நம்மளோட மேக்ஸிமம் மேஜர் போர்ட்டாக இருக்கிறது வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் மொத்தம் 3 மேஜர்ஸ் இருக்குது. தட் இஸ் எண்ணூர், சென்னை அண்ட் டுட்டிகோரின். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஷிப்பிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஓன் பண்ணிவிட்டு அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் எந்த ட்ரேடிங் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் நம்மளோட அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பெஸ்ட்டாக வந்து நம்மளோட வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா போட், ஸ்பீட் போட், ஷிப். இது 3மே வந்து மேக்ஸிமம் நம்ம வாட்டரில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. போட்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஃபிஷிங் பர்பஸ்க்காக நம்ம போட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன போட்ஸாக இருக்கும் அது. கம்பேரிட்டிவ்லி ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து ஷிப்ஸில் தான் இருக்கும். போட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன, இங்கே சைடில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் வந்து போட்ஸில் வரும். ரொம்ப சின்னது இது. ஓகே, அண்ட் இப்படி ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸ்பீட் போட் அப்படிங்கிறது வந்து மோட்டாரில் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இதில் ரொம்ப ஜாஸ்தியான மக்கள் இருக்க முடியாது, ஓட்டுறவங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கூடில் ஒரு 2 பேர் அந்த மாதிரி இருந்துக்கலாம். இது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்க்கு பெருசாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஷிப் இப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்மளோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்க்காக நமக்கு இருக்கக்கூடியது வந்து இந்த ஷிப்ஸ் தான். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏர்வேஸ். ஸோ ஏர்வேஸ் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு அதில் வந்து நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டோட பெஸ்ட்டான ஒரு திங் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் ரீச் பண்ணிடலாம். மெயினாக வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஒரு இடம் லைக் சில இடத்துக்கெல்லாம் வந்து வேறு வழியே இல்லை, நம்ம கடல் தாண்டியோ இது தாண்டியோ நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரியான கேஸில் நம்மளால் ரோட்வேஸில் நம்ம போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். வித்தின் அ கண்ட்ரி தான் நம்மளால் ரோட் வயாலில் நம்மளால் போக முடியும். அவுட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு போகும்போது நம்மளால் ரோட் வயாலே எல்லாத்தையுமே நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ அப்படி போகக்கூடியதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஏர்வேஸ் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து வாட்டர்வேஸ் தான். ஸோ ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியாவோட அந்த ஏர் சர்வீஸ் இருக்குது இல்லையா, தட் இஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் நம்மளோட ஏர்வேஸ், தட் இஸ் ஏரோப்ளேனில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதை இனாக்ரேட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் இந்தியா தான். எந்த இயரில் அப்படின்னா 1914 இனாக்ரேட் பண்ணாங்க.
ஸோ விச் இஸ் இனாக்ரேட்டட் பை என்ன மாதிரியான டிரான்ஸ்மிட்டில் அதை இனாக்ரேட் பண்ணாங்கன்னா டெலகிராம், போஸ்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வயால் நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வகையால் அந்த மெயில் வந்து கேரி அவுட் ஆகிருக்குன்னா அலகாபாத் டு நைனி அப்படிங்கிற அந்த ஊர் வழியாக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸ் ஆகின ரொம்ப இன்டர்நேஷ்னல்ஸான ஏர்போர்ட், சில ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகாது, சிட்டிக்குள்ளே நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே அந்த மாதிரியான இதில் தான் இருக்கும். ஸோ 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வேறு ஊருக்கெல்லாம், தட் இஸ் வேறு வேர்ல்டில் இருக்கக்கூடிய வேறு கண்ட்ரிக்கெல்லாம் நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஏர்போர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட 4 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சிராப்பள்ளி. இந்த 4 ஊர்லேயும் நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஏர்லைன்ஸ் வச்சு வித்தின் அ சிட்டி, ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸ்க்கும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வேறு ஏதாவது வேர்ல்டில் வேறு ஏதாவது இடத்துல நம்ம வந்து ரீச் பண்ணாலும் ரீச் பண்ணிடலாம். ஏர்பிளைன் தவிர்த்து நம்ம வேறு எது வழியாக நம்ம வந்து ஏரில் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா ஹெலிகாப்டர் வச்சும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம். பட் ஹெலிகாப்டர் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு பெரிய இடத்துக்கு நம்ம போகிறது கிடையாது. ப்ளஸ் ஹில்லி ரீஜன்ஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹில்லி ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், டார்ஜிலிங் இந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம வந்து ஹெலிகாப்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ நம்மளோட டிரான்ஸ்போர்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சுரல் க்ரோத் இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. செகண்ட் பாயிண்ட் இஸ் க்ரோத் இன் ட்ரேட். நம்மளோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்குது இல்லையா, அது வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடியதை இந்த ஊரில் இருக்கவங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியுன்றது கிடையாது, வேறு ஊரில் இருந்தும் இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்மளால் அனுபவிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரேடிங் மூலியமாக தான், தட் இஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் நம்மளோட ட்ரேடிங் வந்து வளர்ந்துருக்கு. ட்ரேடிங் அப்படின்னு சொன்னால் வணிகம், வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ப்ரொமோட்ஸ் டூரிசம் அண்ட் டூரிசம் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அழகை மட்டும் நம்ம ரசிக்கணும் இல்லாமல் வேறு ஊரில் இருக்கக்கூடிய அழகையும் நம்ம போய் ரசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் நம்ம பண்ணோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையும் நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம பார்க்கும்போது ஸோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இந்த நம்மளோட அக்ரிகல்ச்சர் அஸ் வெல் அஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப மேஜரான ப்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலியமாக தான் நமக்கு இதுக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு. ஸோ நிறையா பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரிலேருந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸை அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணினா அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணி அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் அப்படின்னு வரும்போது ஒரு கண்ட்ரியை வந்து ப்ரொமோட் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த ஊர்லேருந்து வந்திருக்கு, நம்மளுக்கு தெரியாத ஊர் அப்படிங்கும்போது டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த ஊரோட பேர் நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஊரை வந்து ப்ரொமோட் பண்ணும், ப்ளஸ் ட்ரேடிங்கையும் ப்ரொமோட் பண்ணும். அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ஒரு பொருள் போகுது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால இதை சொல்கிறாங்க. அண்ட் டூரிசம் அப்படிங்கும்போது டூரிசம் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் த இதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸை நம்ம விசிட் பண்ணுறதுக்காக டூரிசம் அப்படின்னு சொல்கிறோம். அது மூலியமாக நம்மளுக்கு வளர்ந்துருக்கு. ஃபைன், ஓகே. நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following is an example of land transport? land transportக்கு இருக்கக்கூடிய இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ரோட்டில் போகக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கார். ஸோ கார் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 1853 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். One of the major cities that connect Golden Quadrilateral Highway. கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ஹைவே அப்படின்னு ஹைவேயில் இருக்கக்கூடிய மெயினாக இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் சென்னை வந்து ரொம்ப மேஜரான சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். டேஷ் இஸ் த ஓல்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டஸ்ட், ரொம்ப பழங்காலத்தில் யூஸ் பண்ணது எது அப்படின்னு சொன்னால் வாக்கிங் வழியாக போகிற டிரான்ஸ்போர்ட். அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புல்லட் கார்டும் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறனால நீங்கள் புல்லட் கார்டை வச்சுக்கலாம். ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர். தேர் ஆர் டேஷ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். மொத்தம் எத்தனை மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 4 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கெங்கே இருக்குது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஒன்று வந்து சென்னை ஒன்று இருக்குது அண்ட் திருச்சிராப்பள்ளியிலையும் நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்மளோட ஆன்சராக இருக்கலாம். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு எது இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஃபைன். இம்பார்ட்டன்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இம்பார்ட்டண்ட்டான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தா பஸ்ஸு தான் இம்பார்ட்டண்ட்டான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பஸ்.
ட்ரெயின் ஃப்ரம் கன்னியாகுமரி டு ஜம்மு. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து ஜம்முக்கு வந்து ஒரு ட்ரெயின் ட்ராவல் இருக்குது. அதுக்கு இங்கே ரைட் ஆன்சர் என்னென்னா ஹிம்சஹார் எக்ஸ்பிரஸ் இஸ் த ரைட் ஆன்சர். மேஜர் சீ போர்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ மேஜர் சீ போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் சென்னை இஸ் த மேஜர் சீ போர்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா நம்மளோட திருச்சிராப்பள்ளியில் வந்து இது கிடையாது, சீ கிடையாது. ஸோ அப்போ சென்னை தான் இதோட ரைட் ஆன்சர். அப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடுக்குன்னு வரதுக்கு நம்ம திருச்சிராப்பள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா திருச்சிராப்பள்ளி சென்னையை இப்போ நீங்கள் அங்கே பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேஜர் சீ போர்ட்டுக்கு நம்மளால் சென்னையை நீங்கள் பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு திருச்சிராப்பள்ளியும் இதுக்கு சென்னையும் மார்க் பண்ணிக்கோங்க. சென்னை மெட்ரோ ரயில் ஸ்டார்டட் இன் த இயர். சென்னை மெட்ரோ ரயில் வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க? இட்ஸ் ஆன் 2015. ஸோ த ஆன்சர் இஸ் 2015. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதில் எது ரைட் அண்ட் ராங் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் நீடட் ஃபார் பீப்புள். ஃபால்ஸ். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து பீப்புளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதில் நாட் நீடட் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். Port remains main centers for the trade. Yes, true. The import and export அப்படிங்கிறதுக்கு வந்து ட்ரேடிங் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ரைட் ஆன்சர் ட்ரூ. ரோட்வேஸ் டஸ் நாட் கனெக்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. எஸ், ரோட்வேஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸை வந்து கனெக்ட் பண்ணாது. ஸோ ட்ரூ. ஏன்னா நம்மளோட வித்தின் த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிஸை வேணால் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து வேறு கண்ட்ரியை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ட்ரூ. Chennai Mafsal bus terminus is the smallest bus terminus in Asia. No, false. This is the biggest terminus. So this is false. Tamil Nadu has 5 major ports. Tamil Nadu major 5 ports இருக்குன்னு சொல்றாங்க. No, false. Because நமக்கிட்ட 3 major ports தான் இருக்கு. So answer is false. First. நெக்ஸ்ட் ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. டிஃபைன் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீஃப்னு சொன்னனால நீங்கள் கொஞ்சம் பெருசாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா விச் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 115. டிரான்ஸ்போர்ட்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு லைனை டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஆன்சராக வச்சுக்கோங்க. அண்ட் லிஸ்ட் டவுன் த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். இது நாலுத்தையும் எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். What's the next question? Describe railways. Name any 2 major railway links from Tamil Nadu. ஸோ ரயில்வே பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் அதோட மேஜர் லிங்க்ஸ் ஏதாவது 2 வந்து தமிழ்நாடுல நம்மளுக்கு பாஸ் ஆகக்கூடிய ரயில்ஸ் பற்றி நம்ம வந்து பேசணும். ஓகே, ஸோ ரயில்வே பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, railway is the most important form of transport system connecting various states of India. The first railway line வந்து இதுதான். அண்ட் ஏர்லியஸ்ட் இந்த பேராகிராஃபை நீங்கள் எழுதினாலும் எழுதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃபும் நம்மளோட ரயில்வேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. அண்ட் இதுலேருந்து லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஹிம்சஹார் எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், இதில் எந்த எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த லிங்க்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் போகுது அப்படிங்கிற அந்த லிங்க்கையும் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருந்த கொஷின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட், வாட் ஆர் யூஸ்டு ஃபார் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஸோ வாட் ஆர் யூஸ்டு ஃபார் ஏர் டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும்போது ஏரோப்ளேன் அஸ் வெல் அஸ் ஹெலிகாப்டர், இது 2 நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த பேராகிராஃபை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இல்லைனா வெறும் வாட் இஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா how to say that, what the air transport, இது வந்து நீங்களா ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் தட் the transport which is happening in air is called air transport. இதுக்கான ஆன்சர் இதில் இல்லை. ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதும் போது என்ன எழுதுறீங்கன்னா the transport which is happened in air is called air transport அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்ட் அதோட யூஸ்டு ஃபார் ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஏரோப்ளேனும் ஹெலிகாப்டரும் நீங்கள் எழுதிக்கலாம். ரைட் எனி 3 advantages ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட்டோட ஏதாவது 3 அட்வான்டேஜ் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மளோட அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இதோட அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். growth ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், growth in trade, promotes tourism. இது 3த்தையும் நீங்கள் எழுதிக்கலாம்.
ஓகே, வித் திஸ் இந்த யூனிட் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேறு ஒரு சப்ஜெக்டோட வேறு ஒரு யூனிட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் யர் மார்க்ஷியா. பாய்.